நீங்கள் நினச்சது நடக்க பிரபஞ்சத்திட்ட எப்படி கேட்கணுன்றதை விட எந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் கேட்கணுன்றது தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் கேட்குற விஷயங்கள் என்னவாக இருந்தாலும் சரி, அது கேட்குறது இடத்த பொறுத்து தான் இருக்குது. அந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சைலண்ட்டாக ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களால் அதை யோசிக்கவே முடியும். உங்களுக்கு என்ன வேணுன்றது அப்போ தான் உங்களுக்கே தெரியும். அதனால் அமைதியான இடத்துல நீங்கள் உட்கார்ந்தாலே போதும். அந்த இடத்துல அமைதியாக நீங்கள் இருந்தாலே அதற்கான வழிகள் உங்களுக்கு பிறக்கும். இப்போ அனைவரோட கேள்வியும் இதாக தான் இருக்கும். அமைதியான இடத்துல நான் போய் உட்கார்ந்தாலே எனக்கு பிரபஞ்சம் பதில் அளிச்சிருமா, எங்கூட பேசிடுமா அப்படின்னு நிறைய பதில்கள் வரும். ஆனால் பிரபஞ்சத்திட்ட நீங்கள் அமைதியாக உட்கார்ந்தீங்கன்னா உங்களை அறியாமலே உங்களுக்கு ஒரு யோசனைகள் வரும். அது என்ன யோசனைகளாக இருந்தாலும் சரி, அந்த யோசனைகள் சரியா சரியில்லையா அதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். கேட்கும் நிலை சரியாக இருந்துச்சுனாலே பிரபஞ்சம் உங்களுக்கு சரியான பாதையை காட்டும். இப்போ அனைவரோட கேள்வியும் என்ன இருக்குன்னா, அமைதியான இடத்துல நான் உட்காந்துட்டேன், எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் வாய் வழியாக வார்த்தைகள் நீங்கள் உண்மையாக இருந்தாலும், ஆனால் உங்களோட உண்மையான மனநிலை எதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசாட்சி தாங்க. உங்கள் மனசில் அழுக்குகளை வச்சுட்டு நீங்கள் வெளியே நீங்கள் அது வேணும் இது வேணும்னு நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா பிரபஞ்சத்துக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அவங்க மனசில் இது ஒன்று இருக்கே, அவங்க வெளியே இப்படி ஒன்று கேட்குறாங்களே, அவங்களுக்கு எதை கொடுக்கலாம் அப்படின்னு அதுவே ஸ்டாப் பண்ணி வச்சிரும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு கடைக்கு போயிட்டீங்க, கடையில் பல கடை, அந்த கடையில் ஆப்பிள் எவ்வளோ ஆரஞ்சு எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்க. ரெண்டுக்கும் ஒரு விலையை சொல்கிறாங்க. இந்த பழம் எடுக்கவா இந்த பழம் எடுக்கவான்னு நீங்கள் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைக்காரர் உங்களுக்கு எந்த பழத்தை கொடுப்பாரு? கடைசியாக சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஃபைனலாக எந்த பழத்தை கொடுக்கணும்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி தான் இந்த பழத்தை எடுக்கவா அந்த பழத்தை எடுக்கவான்னு நீங்கள் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ கடைக்காரருக்கே ஒரு டவுட் வந்துடும், இந்த அம்மா பழம் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை இந்த ரெண்டு பழத்துலேயும் வேணுமாம்மா அதுவும் வேணாமா, ஏதாச்சும் ஒன்று சொன்னீங்கன்னா தாம்மா நான் முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் யூனிவர்ஸும் கனெக்ட் ஆகிறது. நம்மளுக்கு என்ன வேணுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். நம்மளுக்கு என்ன வேணுன்றதை ஒரு அமைதியான இடத்துல நம்ம உட்கார்ந்தா தான் நம்மளுக்கு அது தெரியும். நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு எது வரும் எது வராது எல்லாத்தையுமே யூனிவர்ஸ் நம்மளுக்கு காமிக்கும். அதுக்கு உங்கள் மனநிலை தயாராக இருக்கணும். உங்கள் மனநிலை ரொம்ப குழப்பமாக இருந்துச்சுன்னா அதால் கண்டுபிடிக்கவே முடியாது. உங்கள் மனசில் இருக்கிற அதிகப்படியான அழுக்குகளை அது வெளியேற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு பிறகு தான் உங்கள் மனசுக்குள்ளே உண்மையான நல்ல சிந்தனைகள் எல்லாத்தையுமே கொண்டு வர முயற்சிக்கும். நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கேட்டால் நம்மளுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருமோ, இல்லை நம்ம கண்ணீர் விட்டு கேட்டால் கொடுத்துருமோ, இல்லை நம்மளுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருமோ, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஆனால் யூனிவர்ஸ்க்கு எதை கொடுக்கும் தெரியுங்களா? உங்கள்கிட்ட உண்மையான வார்த்தைகள், உங்கள் மனசில் உண்மையான வார்த்தைகள் எது இருக்குதோ அதை தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் வெளியே ஒரு பேச்சு பேசிட்டு மனசுக்குள்ளே ஒன்று வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் கொடுக்காது. யூனிவர்ஸ்க்கு குழப்பமாகவே தான் இருக்கும். அதனால் நீங்கள் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோபத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தீங்கனாலும் அது தவறான முடிவு தான். அதே மாதிரி எந்த ஒரு வேலையையும் அவசரமாக செய்யணும், இந்த டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் அவசரத்தில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது தவறான முடிவு தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திணறிக்கிட்டே ஏதோ ஒரு விஷயத்தை நான் பண்ணணும், இந்த விஷயம் நான் பண்ணினா தான் இது முடிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் திணறிக்கிட்டே எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அந்த வேலையும் சிறப்பாக இருக்காது. இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் யூனிவர்ஸோட நீங்கள் பேசணும், யூனிவர்ஸ் நம்மளுக்கு பார்க்கும், யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு தவறான சிந்தனை. ஏன்னா உங்களோட ஆசைகள் உண்மையாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், ரொம்ப உணர்வு பூர்வமாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் யூனிவர்ஸ் உங்களோட ஆசைகளை நிறைவேற்றிருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் நினச்சது நடக்கிறதுக்கு யூனிவர்ஸ் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு உங்களோட கூடயே இருக்கும்.
பயத்தில் எந்த ஒரு முடிவையுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த முடிவு ரொம்ப தவறானதாக தான் இருக்கும். அது யூனிவர்ஸோட போய் கனெக்ட் ஆகாது. நீங்கள் நினைக்கிறது எப்பயுமே பயத்தோடு இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் பயத்தோடு இருந்தீங்கன்னா பிரபஞ்சம் உங்களோட கனெக்ட் ஆகாது. ஏன்னா நீங்கள் எப்பயுமே பயத்திலே இருக்கீங்க அப்படின்னு அதுக்கே ஒரு தடுமாற்றம் வந்துடும். அதனால் எப்பயுமே நம்ம யூனிவர்ஸ்ட்டை எது கேட்டனாலும் பயம் இல்லாமல் கேட்கணும். எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, நான் தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னோடய வாழ்க்கையில் இந்த மாதிரி இருக்குது, ஏன் கடவுள் எனக்கு மட்டும் இந்த மாதிரி சோதனைகளை கொடுக்குறாரு, யூனிவர்ஸ் என்னை பார்க்காதா அப்படின்னு பல பேர் நினைப்பாங்க. எனக்கு மட்டும்தான் இந்த வார்த்தைகள் சொல்ல சொல்ல நம்மளுக்கு மட்டும்தான் நடக்குமே தவிர பிறருக்கு நடக்காது. நான் நல்லா இருக்கேன், நான் செழிப்பாக இருக்கேன், என்கிட்ட இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பணங்களும் என்கிட்ட தான் இருக்குது. இந்த மாதிரி வார்த்தைகளை மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னும் வளர்ச்சிகள் வரும். என்கிட்ட இல்லை அப்படின்ற வார்த்தையை விட்டுட்டு என்கிட்ட இருக்குது, இப்போது குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வளர்ச்சி உங்களாலே நம்ப முடியாது. ஏன்னா யூனிவர்ஸ் நம்ம எதை கொடுக்குறோமோ அதைத்தான் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும். நீங்கள் நினச்சதை நடக்க பிரபஞ்சத்திட்ட கேட்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்பினாதான் பிரபஞ்சம் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கும். அதே மாதிரி எப்பயுமே ஒரு சந்தேகத்தோட பிரபஞ்சத்திட்ட கேட்கக்கூடாது. பிரபஞ்சத்திட்ட இது கேட்டால் கிடைக்குமா, கிடைக்காதா, எப்போ கொடுக்கும், எத்தனை நாளைக்குள்ளே கொடுக்கும், டெய்லி நான் பண்ணுறேன், இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக கொடுத்துருமா, டேட்டு டைமு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா பிரபஞ்சத்திட்ட நீங்கள் ஒரு யதார்த்தமாக கேட்கணும். உங்கள் மனசில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் கேட்கணும். இந்த மாதிரி கேட்டிங்கன்னா தான் கொடுக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு டீ சாப்பிட்ணுன்னு தோணுது. அப்போ டீ சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நினச்ச நேரம் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுது. கண்டக்டர் பஸ்ஸை நிப்பாட்டுறாங்க, பிரேக் டைம், நீங்கள் டீ சாப்பிட்றவங்க டீ சாப்பிட்டுட்டு வாங்க. இது நீங்கள் யதார்த்தமாக சொன்ன வார்த்தை, அது நடந்துருச்சு. அது எதனாலனா இது நடக்குமா நடக்காதா, பஸ்ஸை நிப்பாட்டுவாங்களா நிப்பாட்ட மாட்டாங்களா, டீ கடை இருக்குமா இருக்காதா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா டீ சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அதோடு முடிச்சிட்டிங்க, யூனிவர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருச்சு. அது மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேட்டால் போதும், யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். உண்மையிலுமே யூனிவர்ஸ் மிகப்பெரிய டேலண்டானது. நம்ம என்ன கேட்குறோம் அதை பொறுத்து தான், நம்ம என்ன பேசுகிறோம் அதை பொறுத்து தான், நம்மளோட வைப்ரேஷன்ஸ் தான் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாகவே இருக்குது. நீங்கள் எதை சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். எதை சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்கள் முன்னாடி நடக்கும். அதனால் நீங்கள் எப்பயுமே சிந்திக்கிறப்ப நல்லதை மட்டுமே சிந்திக்க ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யூனிவர்ஸ்ட்டை ஒன்று கேட்குறீங்க, யூனிவர்ஸ் அது கேட்டுட்டு அதுக்காண்டி நீங்கள் எதுவுமே ரியாக்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டீங்க. நானும் ரியாக்ஷன் பண்ணலைங்க. அதுக்கடுத்து எனக்கு ரியாக்ஷன் எப்படிங்க வரும்? யூனிவர்ஸ் ஒரு வார்த்தைகளால் சொல்லலாம், யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் நம்பர்னால சொல்லலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்றால் நம்மளுக்கு வழி நடத்துறதுக்கு யூனிவர்ஸ் தயாராக இருக்கும். இப்போ உங்களுக்கு நீங்கள் எதையோ பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் மொபைலில் முயற்சி செய், கைவிடாதே, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு உங்கள் முன்னாடி வந்துச்சுன்னா நீங்கள் யோசித்தது யூனிவர்ஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நீங்கள் ஏதோ யோசிச்சிட்ருக்கப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரில, இந்த மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல நீங்களாக பேசிகிட்ருக்கீங்க. அப்போ யூனிவர்ஸ் உங்களோட கனெக்ட் ஆகுமா? கண்டிப்பாக கனெக்ட் ஆகுங்க. அது ஏதோ ஒரு வழியில் வரும். ஏஞ்சல்ஸ் நம்பராகவும் வரலாம், உங்கள் ஃபோனில் ஒரு வேர்ட்ஸாக கூட வரலாம், இல்லை பக்கத்தில் செடி கொடி இருந்துச்சுன்னா ஒரு பட்டர்ஃப்ளையாக கூட வரலாம், இல்லை உங்களுக்கு எதிர்த்தாப்பில் ஏதாவது ஒருத்தர் வர்றாரு, நீங்கள் உட்காந்துருக்கப்ப அவர் நீ நல்லா இருப்பமா அப்படின்னு சொன்னார்னா அப்போ நீங்கள் அதை ஒரு சுவிட்ச் வேர்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் யூனிவர்ஸ் வருவாங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு டைரெக்டாக பேச மாட்டாங்க. அவங்க மனிதர்கள் கிடையாது இல்லையா? அவங்க ஏதோ ஒரு வேர்ட்ஸோ பேர்ட்ஸோ ஏஞ்சல்ஸ் நம்பரோ எது வழியாகவும் வரலாம். ஆனால் உங்களுக்கு எப்போவுமே அவங்க நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்லது பண்ணுவாங்க. யூனிவர்ஸ் இன்னொரு வழியாகவும் வர சான்சஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கனவு. இந்த கனவு வழியாகவும் வருவாங்க. அதாவது கனவுல தான் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பீங்க. அந்த நேரத்தில் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்யும். அந்த கனவுகளில் நீங்கள் ஒரு ஆகாயத்தில் ஃப்ளைட் பறக்கிற மாதிரி நீங்கள் கனவு கண்டிங்கன்னா உங்களோட லைஃப் ஜேர்னி ஃப்ளைட் மாதிரி நீங்கள் பறக்க போகிறீங்கன்னு அர்த்தம்.
உங்கள் கனவில் ஒரு ஃப்ளவர்ஸ் வருது, ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வருது, இந்த மாதிரி நீங்கள் கனவு கண்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிக மிக வளர்ச்சிகள் அடையக்கூடிய வருடங்கள் வரப்போகுதுன்னே அர்த்தம்னு சொல்லலாம். இந்த மாதிரி யூனிவர்ஸ் கனவுகள் வழியாகவும் வரலாம். அதனால் யூனிவர்ஸ்ட்டை நீங்கள் நினச்சது நடக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல இருக்கணும். என்னோடய வாழ்க்கை எப்படி அமையணும் அப்படின்னு நீங்கள் யூனிவர்ஸ்ட்டை நீங்களாகவே கேட்கணும். கேட்டுட்டு அதை எப்படி அமைக்க போகிற, ஏன் அமைக்க போகிற, இந்த மாதிரி கேட்கக்கூடாது. அந்த ஒரு கேள்வியை கேட்டிங்கனாலே யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய பதில்களை கொடுக்கும். உங்களை வழி நடத்துறது யூனிவர்ஸ் தான் அப்படின்னு நீங்கள் மனசார நம்பணும். நீங்கள் நினச்சதை நடக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. அதை பிரபஞ்சத்திட்ட கேட்குறீங்க. அப்போ பிரபஞ்சத்திட்ட கேட்குறப்போ உங்கள் மனசில் ஓடக்கூடாது. அதாவது இது எனக்கு சரியாகுமா, இந்த தொழில் செஞ்சால் நான் பாதியில் நிப்பாட்டிடுவேனா, இல்லை இந்த தொழில் எனக்கு கடைசி வரையும் கை கொடுக்குமா, இந்த தொழிலில் நான் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேனா, இப்படி நீங்கள் பல சிந்தனைகள் கேள்விகள் கேட்டிங்கன்னா அதுக்குரிய பதில்கள் உங்களுக்கே கிடைக்கும். ஏன்னா அந்த தொழிலில் நீங்கள் ஆர்வபூர்வமாக இருந்தீங்கனாலே உங்களால் கடைசி வரையும் வர முடியும். பாதி தூரம் நின்றுட்டு மிச்ச பாதியை மற்றவங்க பார்த்துக்கிறோட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலே அந்த இடத்துல டவுட் ஆயிரும். யூனிவர்ஸும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன் வராது. பிரபஞ்சம் உங்களுக்கு நீங்கள் கேட்ட உடனே கொடுத்துருமா? கிடையாதுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு கேட்ட உடனே கொடுக்காது. ரொம்ப நிதானமாக பொறுமையாக தான் கொடுக்கும். அந்த பொறுமையாக கொடுத்தாலும் அது உங்களால் சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு, அந்த அளவு ஹாப்பினஸ் உள்ள சந்தோஷத்தை தான் கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை சோதிக்கும். நீங்கள் அந்த இதுக்கு தகுதியானவங்களா, நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணுவீங்களா அப்படின்னு உங்களுக்கு டக்குன்னு வேணும். இன்றைக்கி யூனிவர்ஸோடு இன்றைக்கி நான் கனெக்ட் ஆகிட்டேன், இது எனக்கு நாளைக்கே நடத்தி வைக்கணும்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் நடத்தி வைக்காது. உங்களால் மெதுவாக க்ரோத் ஆகிற மாதிரி தான் யூனிவர்ஸ் பண்ணி வைக்கும். ஏன்னா நீங்கள் நினச்சது நடக்க போகுது. யூனிவர்ஸ் உங்களுக்காண்டி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் நடத்தி வைக்க ரெடியாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த மாதிரி தூங்க போகிற நேரத்தில் அமைதியாக இருந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கேட்குறத விட நீங்கள் யூனிவர்ஸ்ட்டை எனக்கு என்ன பண்ணுனா நல்லாயிருக்கும், யூனிவர்ஸ் நீயே வழி நடத்த அப்படின்னு நீங்கள் சொன்னாலே போதும். யூனிவர்ஸ் உங்களை தன்னால் வழி நடத்திடும். அதனால் உங்கள் மனசில் அது வேணும் இது வேணும் இந்த மாதிரி கண்டிஷன் போடாமல் இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் மனசில் நினச்சிட்டு அப்படியே படுத்திங்கனாலே போதும். உங்களுக்கு யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே நடத்தி வைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.